அதாவது திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள என்ஐடி நிர்வாகத்தை கண்டித்து மாணவ மாணவிகள் விடிய இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. இந்த கல்லூரி தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் என 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கே படித்து வருகிறார்கள். அப்படி படித்திருந்த மாணவ மாணவிகள் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கியும் வெளியில் அறைகள் எடுத்தும் தங்கி கல்வி கற்று வருகிறார்கள். இந்நிலையில் விடுதி வார்டன் புகார் அளித்த மாணவி மீது குற்றம் சாட்டி திட்டியதால் அவரை கண்டித்து மாணவிகளை தரக்குறைவாக பேசிய வார்டன் மற்றும் நிர்வாகத்தின் அலட்சிய போக்கத்தை கண்டித்து விடுதியின் பெண் காப்பாளர்களை மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட வந்தனர். விடுதி காப்பாளர் மாணவிகள் ஒழுங்காக ஆடை அணிய வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் அதனை கண்டித்து என்ஐடி மாணவ மாணவிகள் விடுதியின் முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பாதிக்கப்பட்ட மாணவின் ஆடை குறித்து தரக்குறைவாக இந்த பேசிய வார்டன் உள்ளிட்ட மூவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் அவர்கள் மன்னிப்பு கோரினால் மூவரும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட வேண்டும். விடுதியில் தங்கும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மராமத்து மற்றும் இன்ன பணிகளுக்காக ஆண்கள் மாணவியர் விடுதிக்கு வந்து பணி முடியும் வரை நிர்வாகம் சார்பில் பிரத்யேகமாக ஒரு கண்காணிப்பாளரை நியமிக்க வேண்டும். வருங்காலங்களில் இது போன்ற சமூகம் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். விடுதி நிர்வாகம் சார்பில் காலை 10 மணிக்கு பேச்சுவார்த்தை அழைத்து வந்த நிலையில் இந்த போராட்டத்தில் தற்போது SP வருண்குமார் கல்லூரி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அந்த ஈடுபட்டதன் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாணவிகளின் கோரிக்கைகள் குறித்து தனியாக விசாரிக்க பெண் காவலர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மாணவர்களின் கோரிக்கைகளை குறித்து முழுமையாக கேட்டு அறிவார்கள் எனவும் என்ஐடியில் பாலியல் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே நடந்துள்ளதாக எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் SP வருண்குமார் தெரிவித்திருந்தார். மாணவிகளை தனியாக அழைத்து சென்று அவர்களிடம் தனியாக இந்த விசாரணையானது மேற்கொள்வதற்காக பெண் காவலர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் என்பது கூறியுள்ளார்கள். இதுபோன்று அதாவது விடுதி கண்காணிப்பாளர் மன்னிப்பு கேட்டதை அடுத்து என்ஐடி மாணவர்களின் போராட்டமானது தற்போது கைவிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து SP வருண்குமார் மாணவிகளிடம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது பெண் காவலர்கள் அவர்களை தனியாக அழைத்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.